விடுங்களா என்னது இன்னுக்குள்ளவே புல்லு திங்குதா? சிரிப்பு வந்துருச்சு. எதுக்கு சிரிப்பு? கேட்டீங்களா? மருதாணி வந்து நல்லா காய்ச்சிருச்சு. மருதாணி பூ பார்த்துருக்கீங்க? மருதாணி பூ இதெல்லாம் முட்டு. இது மருதாணி பூ வளர்ந்துருக்கு. மருதாணி காய் இது வந்து காய் வந்து அப்படியே காஞ்சிடும். இது வந்து நம்ம சாம்பிராணிலாம் சாமிக்கு வந்து சாம்பிராணி கமிட்டும்போது இது நல்லா காஞ்சோன்னா இதை போட்டு நல்லா வாடையாக இருக்கும். இந்த மருதாணி நல்லா செவக்கும். என்னம்மா? சரிடா, நான் பிடிச்சிட்டு மட்டும் அவங்க பிடிக்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வாழைத்தார் வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ரேராக தான் இருக்கும் இந்த மாதிரி வாழைத்தார். வாழை மரம், வாழைத்தார், வாழை சீப்பு ரொம்ப ரேராக இருக்கும். டிஃப்ரெண்ட் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள், பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா மரத்தில் உள்ள வாழைத்தாருக்கும் இந்த மரத்தில் உள்ள வாழைத்தாருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மாடு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் குழந்தையும் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மகாலட்சுமி இன்னொரு மகாலட்சுமியை பார்த்துக்குது. எவ்வளோ கேரிங்காக பார்க்குது பாருங்கள். அங்கே தண்ணிக்கு விட்டு இங்கே கொண்டு மகிழ் வச்சிட்ருக்காங்க. சின்ன பிள்ளைங்க வந்து எங்கள் வீட்டு ஜிம்மினா நாய்க்குட்டி, நாய் சிப்பிப்பாறை நாய் ஒன்று வளர்க்குறோம். அங்கே இருக்குது, அதை நான் அப்புறம் காமிக்கிறேன். சிப்பிப்பாறை நாய்க்கிட்டே ஜிம்மிக்கிட்டேயும் பேசுவாங்க. ப்ளஸ் மாடுகிட்ட எங்கள் வீட்டு காக்கா வந்து இந்த மரத்தில் உட்காரும். அந்த காக்காட்ட கூட பேசுவாங்க. ஏண்டா காக்காட்டெல்லாம் பேசுவீங்கள்ல? காக்கா, மைனா, சிட்டுக்குருவி இதெல்லாமே எங்கள் வீட்டுக்கு வரும். ஏன்னா எல்லாத்துட்டையுமே அதே மாதிரியே பேசுங்க. என்ன செய்கிற, சேட்டை பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. உங்கள் அப்பா புல் இருக்க இடத்துல கட்டாமல் புல் இல்லாத இடத்துல கட்டி இங்கே மாடு பதாண்டா மேயுது. என்னது? அது பிடுங்கிட்டு வராத, அவங்க ஐயா திட்டுவார். அப்புறம் பிடுங்கன்னா அவங்க ஐயா திட்டுவார். கையெடுத்துக்க, மாடு எடுத்து போமா. மாடு வா, வாடா. மேலே மேலே மெதுவா பின்னாடி குச்சி கிடக்கு. கோயில் தேர் வந்து இப்படி தான் கைட்டை கட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து குட்டீஸ் 2 பேரும் சேர்ந்து. வர மாட்டேங்குதா? வருது பாரு. பேபிக்கோ வந்துடுச்சு. சாய் வந்துச்சு. அஜிங் ஜிங் ஜண்டா. இந்த ஒரு அம்மன் படத்தை, ஒரு சாமி படத்தில் வந்து ஜண்டா அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஹீரோட ஆப்போசிட்டு, அம்மனோட ஆப்போசிட் ஒரு கேரக்டர் வந்து வருவாங்கள்ல, அவ ஜண்டா அப்படிம்பாங்க. அதை தான் நம்ம பிள்ளை வந்து ஜிண்டா ஜிண்டாங்குதுங்க. என்னடா மாடு வர மாட்டேங்குதா? ஏன் வர மாட்டேங்குது? கூப்பிடு. மாடுக்கு பசிக்குதான், சாப்பிடுதான். வெயில பாருங்க எப்படி அடிக்குது வெயில். மதியம் 1 மணி 2 மணி மாதிரி இருக்குது. ஆனால் வெயில் மணி 11 மணி தான் ஆகுது. வேர்க்குதா? வேர்க்குதான். வெயில்னு சொன்னாலே மகளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஏண்டா நீ வேர்க்குதான், வேர்க்குதான்.
வேர்க்கலையா? தொடச்சிட்டாங்க, அதனால வேர்க்கலையா. மாடு வா, வாடா வாடா, டே வாடா. இப்போ அம்மா வெட்டி வரேன். அங்கதான் இழு இழு நட. கீழே பார்த்து நடமா. நட பேபி நட. மாடு வருது பாரு. இழுத்துட்டு போ அங்கே கம்பிக்கு. குடு, இழுத்துட்டு வா. அண்ணா வா. நட. அப்படியே இழு. மாடு வந்து வெயிலில் வந்து மாடை கட்டக்கூடாது. நிழலில் கட்டிட்டு அப்புறமா தண்ணி விட்டாச்சு. நிழலில் கட்டிட்டு அப்புறமா நிழலுங்கிட்ட கொஞ்சம் வந்தோடனே வெயில் போயிடும். கொஞ்சம் நேரத்தில் 1 மணிக்கெலாம் வெயில் போயிடும். அந்த பக்கம் போயிடும். அப்படிங்கும்போது எங்கள் பேபி கட்டுறா. மாடு சாணி போட்டுச்சுடா. மாட்டு சாணிடா, அது ஆயிலடா. கட்டிட்டியா? பேபி கட்டி அவந்துக்கிட்டு போயிடுச்சு. ஓகே, நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ இனி வீடியோ சந்திப்போம். மாடு வா தர்ஷினி, அங்கிட்டு போய் மாட்டை வெட்டி விடுடியா. இங்கே வா, அங்கிட்டு போய் அம்மா மாதிரி மாட்டை அங்கிட்டு வெட்டிடு. வெட்டுறியா? போய் வெட்டு. இங்கே இருக்க மாடுக்கு அங்கே அழைச்சி போகிறான். இங்கே டான்ஸ் ஆடுறாரு. பின்னாடி இங்கே பாட்டு ஓடுது, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களாம். குச்சி பக்கத்தில் வா, நீ அப்படியே பக்கத்தில் வா. ஓகே, மாடை வந்து மேய்ச்சி கட்டியாச்சு. இந்த வளைவு பார்த்தீங்களா? அந்த வளைவுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி காம்பினேஷன் வளைவு போட யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாமி காசா? சரி தர்ஷினி பாய் சொல்லு. சரி தர்ஷினி பாய் சொல்லு. அவங்க மாட்டை கட்டுறது தான் ஆர்வமாக இருக்கா. மாடு சாணி போட்டு வச்சான். அவர் மாடு சாணி அது ஒரு வாட்டி தான் போட்டுச்சு. இதுக்கு 10 வாட்டி சொல்லுது. மாடு சாணி போட்டுச்சு, மாடு சாணி போட்டுச்சு, மாடு சாணி போட்டுச்சுன்னு. ஓகே, மாடு பாய் சொல்லு. பாய். நானா கீழே கண்டா எடுக்கக்கூடாது. ஓகேவா? பேபி ஆடு, நீ பாடு. ஆஷிகா இங்க இல்லையே. ஆஷிகா இங்க இல்லையே. அது உள்ள வரவே இல்லையே. தெரியலையே. நாங்கள் 1 மணி நேரம் அப்போது வெளியே தானே இருக்கோம். கிளச்சியா துணியை? கிளைக்கிற வரைக்கும் உங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு? சரி பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்ல. பாய். இன்னொரு வாட்டி வேர்க்குதான். விட்டாமச்சியா? ஓகே பாய்.